ரைட். பயோமாலிகுல்ஸ் அப்படின்னா என்ன சொல்லு பார்க்கலாம். உயிரி மூலக்கூறுகள் அப்படின்னா என்ன, அல்லது அது எதை பற்றி படிப்பது? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. கேக்குதா? கெமிக்கலை பத்தி படிக்கிறது சார். கெமிக்கல் ஓகே ரைட்டு. பயோமாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்களே ஒரு சொல்லுங்கம்மா. ஆமா, உயிரினங்கள்ல காணப்படக்கூடிய மூலக்கூறுகள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். சரிங்களா? வேற என்னென்னலாம் இருக்கு? இதெல்லாம் வந்து எலமெண்ட்ஸ். பிளஸ் நமக்கு உள்ள இருக்க கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, புரியுதுங்களா? மாலிகுலார் அமிலம், மூலக்கூறு பொருட்கள் எது எதெல்லாம் வரும், நியூக்ளிக் ஆசிட், இவைகளை பத்தி படிக்கிறது தான் பயோமாலிகுல்ஸ், உயிரி மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இந்த லெசன்ல நீங்க எதெல்லாம் பத்தி படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு அனலைஸ் கெமிக்கல் காம்போசிஷன். சார், ஒரு வேதி கலவையை பகுப்பாய்வு செய்வது எப்படி? சரிங்களா? ஒரு ஏதாவது ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிறோம், அதுல என்ன விதமான வேதிப்பொருட்கள் இருக்கு, அதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க, அதை பத்தி படிப்போம். அதுக்கு அடுத்தது பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள். ஒரு தாவரத்தோட வளர்ச்சிக்கு முதல்நிலை வளர்ச்சிதை பொருட்கள் என்ன வேலை பார்க்குது, இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் என்ன வேலை பார்க்குது, அது ஏன் அவசியம் அப்படின்றத பத்தி படிப்போம். மூணாவது பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ், உயிரி பெரும மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லிப்பிடு, கார்போஹைட்ரேட்டு, சரிங்களா, புரோட்டீனு, இதை பத்தி படிப்போம். அதுக்கு அடுத்தது புரோட்டீன்கள் தனியாவே பார்ப்போம். புரதம், சரிங்களா, புரோட்டீனுடைய பிரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பத்தி படிப்போம். அதுக்கு அடுத்தது பாலிசாக்கரைட்ஸ், ஓகே, பாலிசாக்கரைடுகளை பத்தி, பல்கூட்டு சர்க்கரைகள்னு சொல்லலாம், அதை பத்தி படிப்பீங்க. அதுக்கு அடுத்தது நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ, சரிங்களா, டிஎன்ஏ உடைய அமைப்பு எப்படி இருக்கு அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது புரதத்தினுடைய அமைப்பு. சௌந்தர்ய மைக்க மியூட்ல போடப்பா. புரதத்தினுடைய புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்சைம்கள், நொதிகள், சரிங்களா, நொதிகள்லாம் என்ன, அதனுடைய கட்டமைப்பு என்ன, நொதியோடைய ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது, சரிங்களா, அப்புறம் நொதிக்கு எப்படி பேர் வைக்கிறது. ஸோ இவைகளை பத்தி தான் இந்த லெசன்ல நீங்க ஒரு கம்ப்ளீட்டா படிக்க போறோம். ஓகேவா? எஸ் சார். சரி, ஒரு இன்ட்ரோ, பயோமாலிகுல்ஸ் பத்தி ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒரு வேதி கலவையை அனலைஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். There is a wide diversity in living organism in our biosphere. அதாவது நாம் வாழும் இந்த உயிருலகத்துல வாழக்கூடிய உயிரினங்களுடைய டைவர்சிட்டி அப்படின்றது மிக அதிகமானது. டைவர்சிட்டினா பல்லுயிர் தன்மை. அதாவது நாம் வாழக்கூடிய பகுதிகளில் நீங்க பார்க்கலாம், பல உயிரினங்கள் சேர்ந்து வாழ்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அப்ப இந்த பயோஸ்பியர் பரவலான பல்லுயிர் தன்மையை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? Now a question that arises in your mind is, are all living organism made of the same chemicals? நமக்கு நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார், எல்லா விலங்குகள்லையும் அல்லது எல்லா உயிரினங்கள்லையும் ஒரே மாதிரியான வேதிப்பொருட்கள் தான் இருக்கா அப்படின்னு நமக்கு கேள்வி வருது. அது அப்படியா? ஒரே மாதிரியான வேதிப்பொருட்கள் எல்லாத்துலயும் இருக்குமா? இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதே வேதிப்பொருட்கள் நீங்க அனிமல்ல எடுத்தாலும் இருக்குமா அப்படின்னு சார், அனிமல்னா மற்ற அனிமங்கள்ல இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்க, கண்டிப்பா வேரியேஷன் இருக்கும். இருந்தாலும் ஒரு மெயினா இருக்கிறது வந்து இருக்கும். சரியா? சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தா கூட மெயினா என்னென்னலாம் இருக்கோ அது இருக்கும். அப்ப மெஜாரிட்டி ஒன்னா இருக்கும், கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது
யூ ஹவ் லேர்ன்ட் இன் கெமிஸ்ட்ரி ஹவு எலமெண்ட் அனலைசிஸ் பெர்ஃபார்ம்டு. அதாவது நீங்க ஏற்கனவே வேதியியல்ல படிச்சிருப்பீங்க, எப்படி அந்த தனிமங்களை வந்து பகுப்பாய்வு செய்வது அப்படின்றத பத்தி நீங்க படிச்சிருப்பீங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். தனிமங்களின் பகுப்பாய்வு பத்தி நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு சொல்றாங்க. If we perform such an analysis on a plant tissue, animal tissue, or a microbial paste, we obtain a list of elements like carbon, hydrogen, oxygen, and several others, and their respective content per unit mass of a living tissue. சார், அப்ப வேதியியல்ல வந்து எப்படி எலமெண்ட் இருக்கு அப்படின்றது அனலைஸ பத்தி நீங்க படிச்சிருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உயிரியல்ல, சரிங்களா, உயிரியல்ல நீங்க ஒரு விலங்கினுடைய திசுவையோ அல்லது ஒரு தாவரத்தினுடைய திசுவையோ அல்லது மைக்ரோபியல் பேஸ்ட் அப்படின்னா என்ன, மைக்ரோ ஆர்கனிசம் இருக்குது இல்லையா, அது வளருது இல்லையா, அதோட பேஸ்டையோ எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி என்னென்ன அதுல என்னென்னலாம் கெமிக்கல்ஸ் இருக்கு, லைக் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சரிங்களா, ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு தாவர திசு, விலங்கு திசு அல்லது நுண்ணுயிர் பசைகளை பகுப்பாய்வு செய்தால் நமக்கு உயிருள்ள திசுவின் ஒரு அலகு நிறையில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்ற தனிமங்கள் இருப்பதை உங்களால கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. போன்றது இருப்பதை உங்களால கண்டறிய முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா, இதே பகுப்பாய்வை உயிரற்ற பொருட்களில், அதாவது நம்முடைய எர்த் சர்ஃபேஸ் நாம ஆராயும் போது இதே போன்ற தனிமங்களையும் உங்களால் கண்டறிய முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா, அதாவது if the same analysis is performed on a piece of earth crust as an example of non-living matter, we obtain a similar list. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உயிருள்ள உயிரினங்களை ஆய்வு செய்யும் போது என்ன மாதிரியான எலமெண்ட்லாம் உள்ள இருக்கோ அதே மாதிரிதான் நான் லிவிங் உயிரற்ற பொருட்களான பூமியின் மேற்பரப்பை எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்கும் போதும் அதே மாதிரியான தனிமங்கள் இருப்பதை உங்களால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் தீஸ் டூ லிஸ்ட்? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இன் அப்சல்யூட் டெர்ம்ஸ் நோ சச் டிஃபரன்சஸ் குட் பி மேட் அவுட். அதாவது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய வேறுபாடுகள்லாம் இருப்பது கிடையாது, ஆனா ஒரு சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா, உயிருள்ள திசு மற்றும் உயிரிட்ட பொருட்களில் உள்ள தனிமங்களுக்கிடையே பெரிய வேறுபாடுகள் காணப்படுவதில்லை. ஏனெனில் புவியின் மேலடுக்கில் உள்ள தனிமங்கள் உயிருள்ள திசுவிலும் காணப்படுகிறது. அப்ப ஒரு லிவிங் டிஷ்யூக்கு உள்ள என்ன இருக்கோ அதே மாதிரி தான் பூமியோடைய மண் பரப்பிலும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா? இருப்பினும் நெருக்கமான பரிசோதனைப்படி கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் தனிமங்கள் புவியின் மேற்பரப்பை விட வாழும் உயிரினத்தில் அதிகமாக உள்ளது கருதப்படுது. சார், ரெண்டுத்துலயும் சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பூமியினுடைய மேற்பரப்பை விட லிவிங் ஆர்கனிசத்துக்குள்ள நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. However, a closer examination reveals that the relative abundance of carbon, hydrogen with respect to other elements is higher in any living organism than in earth crust. பூமியினுடைய மேற்பரப்பை கம்பேர் பண்ணும்போது வாழக்கூடிய உயிரினங்கள்ல மிக அதிகமாக தனிமங்கள் இருப்பதாக ஃபைனலா சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா? சரி, இங்க பாருங்கப்பா சார், பூமியினுடைய மேற்பரப்புல எவ்வளவு சதவீதம் தனிமங்கள் இருக்கு, அதே மாதிரி மனுஷனுடைய உடல்ல, ஓகே, அதாவது லிவிங் ஆர்கனிசத்துக்குள்ள எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பூமியின் மேற்பரப்புல 0.14, மனித உடல்ல 0.5. இப்ப இங்க பாருங்க எங்க அதிகமா இருக்கு, பூமியின் மேற்பரப்பா மனித உடல் தரமா 0.5 பெருசா 0.14 பெருசா? நான் கொஞ்சம் மேக்ஸ்ல வீக்குமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க.
மனித உடல் தான் சார். சரிப்பா. கார்பனுடைய சதவீதம் பூமியினுடைய மேற்பரப்புல 0.03 தான். ஆனா மனுஷ உடல்ல 18.5% கார்பன் இருக்கு. ஆக்சிஜனை பொறுத்த மட்டும் 46.6% பூமியினுடைய மேற்பரப்புல. சரிங்களா? மனித உடல்ல 65%. அதுக்கப்புறம் நைட்ரஜன் பாத்தீங்கன்னா பூமியின் மேற்பரப்புல ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா மனுஷனுடைய உடல்ல 3.3% இருக்கு. சல்பரை பொறுத்த மட்டும் பூமியினுடைய மேற்பரப்புல 0.03 இங்க கம்மியா இருக்கு. மனித உடலை பொறுத்த மட்டும் 0.3. அதுக்கப்புறம் சோடியம் பார்த்துக்கோ. சோடியம் வந்து 2.8% பூமியினுடைய மேற்பரப்புல, 0.2% மனிதனின் உடல்ல. அண்ட் கால்சியத்தை பொறுத்த மட்டும் 3.6% பூமியினுடைய மேற்பரப்புல. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மனித உடல்ல 1.5%. அண்ட் மெக்னீசியத்தை பொறுத்த மட்டும் 2.1% பூமியினுடைய மேற்பரப்புல, மனித உடல்ல 0.1. ஓகே. அதுக்கு அடுத்தது சிலிகான் பூமியின் மேற்பரப்புல 27.7, மனித உடல்ல இல்ல. ஓகேவா? சார் நைட்ரஜன் சொல்லுப்பா. பூமிக்கு மேற்பரப்புல அதிகமா இருக்குல்ல சார், அப்போ ரொம்ப கம்மி எப்படி சார்? இதுல பூமியின் மேற்பரப்புல நைட்ரஜன் தான் சார் அதிகம். ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது எப்படி சார்? சரிப்பா, அது வந்து என்சிஆர்டில அப்படிதான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்னா வேற ஆளுங்கிட்ட கேட்டு சொல்லலாம். சரிங்களா? என்சிஆர்டியோட புக் வச்சிருக்கியா? டெக்ஸ்ட் புக் வச்சிருக்கியா? எஸ் சார். அதுல பாரு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் சார் கொடுத்திருக்காங்க. வெரி குட். இதான்ப்பா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் ஒன்னா ஏன்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி சார் கிட்ட ஒன்னா கேட்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஏன்னு சொல்லிட்டு நான் ஒன்னா அவர்கிட்ட கேட்டு ஒன்னா சொல்றேன். ஆனா அவங்க என்ன, அதாவது அடாப்டட் ஃப்ரம் சிஎன்ஆர் ரா அண்டர்ஸ்டாண்டிங் கெமிஸ்ட்ரி யூனிவர்சிட்டி பிரஸ் ஹைதராபாத். ஓகே, அந்த பார்ட்ல இருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? அந்த டேட்டாவை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அது என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அது படிங்க. ஓகே ஓகே சார். சரி. இதுதான் வந்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள்ல இருக்கக்கூடிய தனிமங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள். சரி. அடுத்தது how to analyze chemical composition. சார், ஒரு வேதி கலவையை எப்படி நீங்க பகுப்பாய்வு செய்வீங்க? ஒரு வேதி கலவையை எப்படி நீங்க பகுப்பாய்வு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி, இந்த ஒரே நிமிஷம். மேபி ஏன் இங்க வந்து லிட்டில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, நைட்ரஜன் எந்த ஃபார்ம்ல இருக்கு? கேஸ் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம இங்க என்ன பாக்குறோம்? எர்த் கிரஸ்ட பத்தி தானே படிக்கிறோம். எஸ் சார். புரியுதுங்களா? மேபி அதை வச்சு கூட அவங்க சொல்லி இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். அட்மாஸ்பியர்ல இருக்கு, அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் தான் மிக அதிகமா இருக்கு அப்படின்னு படிச்சிருப்போம். மேபி அது எர்த் கிரஸ்டுக்கு வந்திருக்கிறத பொறுத்து சொல்றாங்களா என்னன்னு தெரியல. நான் பார்த்து சொல்லலாம், கேட்கலாம். ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சார் என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு அப்படின்றத எப்படி நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு டிஷ்யூக்குள்ளேயோ அல்லது ஒரு காய்கறியோ எடுத்து அதுக்குள்ள என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, we can continue asking in the same way, what type of organic compounds are found in living organism? அதாவது எந்த வகையிலான கரிம பொருள் இந்த உயிரினங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாம். how does one go about finding the answer? ஒருத்தன் எப்படி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. to get an answer, one has to perform a chemical analysis. அப்ப அதுக்கான சரியான விடையை கண்டுபிடிக்க வேண்டுமெனில் அவங்க என்ன பண்ணணும்? ஒரு வேதி பகுப்பாய்வை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? we can take any living tissue for a vegetable or a piece of liver அல்லது etc. okay, and grind it in trichloroacetic acid using a mortar and
வெஸ்டர்ன். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு உயிருள்ள பொருட்களுடைய ஒரு பகுதி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய்கறியோடைய பீஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரட். சரியா? கேரட்ல ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். அல்லது லிவர். நீ போயிட்டு ஒரு மட்டன் கடையில போயிட்டு லிவரோட ஒரு பீஸ வாங்கிக்கிறீங்க. சரிங்களா? அப்ப அது என்ன பண்ணணும்? இந்த மார்டர் அண்ட் பெஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பீங்கானால் ஆனது. இதுல அந்த நீங்க எடுத்துக்கொண்ட கேரட் துண்டையோ அல்லது லிவர், சரியா? அதனுடைய ஒரு பகுதியோ கட் பண்ணி இதுக்குள்ள போட்டு இது கூட எதை சேர்க்கணும்? ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ட்ரைக்ளோரோ அசிட்டிக் அமிலத்தை போட்டு நல்லா மேல இருக்குது இல்ல, அதை போட்டு நல்லா அரைக்கணும். சரியா? நல்லா என்ன பண்ணணும்? அரைக்கணும். அந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த நல்லா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் உள்ள சேர்த்து அரைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டணும். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்கேன் பார்த்துலாம். We obtain a thick slurry if we were to stain this through a cheesecloth or cotton. We would obtain two fractions. One is called the filtrate, or more technically the acid soluble fractions. And one is called filtrate, or more technically the acid soluble, and the second the retinate, or the acid insoluble fraction. சரிப்பா, இப்போ என்ன பண்றோம்? நல்லா போட்டு அரைச்சாச்சு. நல்லா போட்டு அரைச்ச பிறகு நமக்கு 2 கூறுகள் கிடைக்கும். ஒண்ணு அமிலத்துல கரையக்கூடிய பகுதி, அது வந்து ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். மற்றொன்று அமிலத்தில் கரையாத பகுதி, அதை வந்து என்ன சொல்லுவாங்க? ரெட்டனேட்னு சொல்றோம். சரி, இந்த இடத்த பாருங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்றது புரியலன்னா இங்க பாருங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு மார்டர் அண்ட் பெஸ்டல்ல எதை எடுத்துக்கிட்டீங்க? ஒரு சின்ன காய்கறி பீஸையோ அல்லது ஒரு லிவரையோ எடுத்துக்கிட்டீங்க. கூட என்ன சேர்த்தீங்க? ட்ரைக்ளோரோ அசிட்டிக் அமிலத்தை உள்ள சேர்த்தீங்க. சரியா? நல்லா அரைச்சி எதுல ஊத்துனீங்க? இந்த மாதிரி ஃபனல்ல ஒரு காட்டனாலான ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்றீங்க. அல்லது ஒரு பஞ்சு, இந்த இடத்துல பஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? இதுக்கு மேல ஊத்துறீங்க. ஊத்தின உடனே எதெல்லாம் ஆசிட் ஸ்லாலிபிளோ, எதெல்லாம் அமிலத்துல கரையுதோ அதெல்லாம் எங்க வந்துச்சு? கீழே இருக்கிற பீக்கருக்கு வந்துட்டு. கீழே இருக்கிற பீக்கருக்கு வந்துட்டு. எதெல்லாம் இந்த தாளை தாண்டி வர முடியலையோ அதெல்லாம் அமிலத்தில் கரையாதவை, அதெல்லாம் எங்க நின்றுச்சு? மேலேயே நின்றுச்சு. அப்ப எதெல்லாம் அமிலத்துல கரைஞ்சு கீழே வந்ததோ அதுக்கு பேர் என்ன? ஃபில்ட்ரேட். தமிழ் என்ன கொடுத்துருக்கேன்? வடிப்பு. ஆமா. எதெல்லாம் கரையாம மேல நின்றுச்சு? அத ரெட்டனேட். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நின்று போச்சுன்னு 2 விதம் கணக்கு. ரைட். அடுத்தது, scientists have found thousands of organic compounds in the acid soluble food. சார், அப்ப கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காம்பவுண்ட், சரியா? நிறைய ஆயிரக்கணக்கான வேதிப்பொருட்கள் அமிலத்துல கரைஞ்சது இல்லையா, கீழே வந்தது இல்லையா, அந்த ஃபில்ட்ரேட்ல இருக்கத சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது, சாற்றில் உள்ள கலவையை பல்வேறு விதமான பிரித்தெடுத்தல் நுட்பங்கள் மூலம் மற்ற கலவைகளிலிருந்து ஒரு தூய கலவை பிரித்தெடுக்கப்படுகிறது. வேறு விதமாக கூறினால் ஒரு கலவை தனிமைப்படுத்தப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுகிறது. அதாவது இதுக்கு அப்புறம் அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? ஆசிட் சாலிபிள் பிராக்ஷன்ல, அமிலத்தில் கரையக்கூடிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வேதிப்பொருட்கள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டீங்க. அதுல இருந்து முக்கியமான ஒரே ஒரு வேதிப்பொருட்களை அல்லது ஒவ்வொரு வேதிப்பொருட்களா தனித்தனியா எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா, அதுக்கு நிறைய பிரித்தெடுத்தல் நுட்பங்கள் இருக்கு அப்படின்றதையும் இங்க சொல்றாங்க. In higher classes we will learn about how to analyze a living tissue sample and identify a particular organic compound. நீங்க இன்னும் ஹையர் கிளாஸ் போனீங்கன்னா ஒரு லிவிங் டிஷ்யூவை அனலைஸ் பண்ணி
எப்படி ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நீங்க இன்னும் டீட்டெயிலா படிப்பீங்கன்னு சொல்றாங்க. It will suffice to say, yeah, that one extracts the compound, then subjects that extract various separation technique till one has separated a compound from all other compounds. சார் நிறைய காம்பவுண்ட் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதுல இருந்து ஒரே ஒரு நிறைய வேதிப்பொருட்கள் இருக்கும். அதுல நமக்கு தேவையான வேதிப்பொருட்களை பிரித்தெடுப்பதற்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது analytical techniques when applied to the compound give us an idea of the molecular formula and the probable structure of the compound. அதாவது இந்த பகுப்பாய்வு நுட்பங்களில் ஒரு கலவையை பயன்படுத்தி ஆராயும் போது நமக்கு அந்த கலவையின் சாத்தியமான கட்டமைப்பு மற்றும் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாட்டை நீங்கள் கண்டறியலாம். அதாவது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் இப்ப நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்கல்ல, சரியா? அந்த இதான் அந்த கலவைன்னு வச்சுக்கோ. அதை நீங்க என்ன பண்ணணும், XRD அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குப்பா. இந்த ஐஐடி இங்கெல்லாம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்ட் எடுத்து போய் கொடுத்தோம்னா அவங்க இந்த மாதிரி பார்த்து, அப்புறம் செம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதனுடைய ஸ்ட்ரக்சரை டிரா பண்ணுவாங்க. பண்ணுவாங்கடா ராஜா. அப்ப இப்படி டிரா பண்ணும்போது எப்படி வேணாலும் வரலாம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி டிரா பண்ணும்போது அதுல எத்தனை கார்பன், எத்தனை ஹைட்ரஜன், எத்தனை ஆக்சிஜன் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சரிங்களா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் 12 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன கெமிக்கல் இருக்குன்றது சும்மா எல்லாம் கண்ணை மூடிட்டுலாம் சொல்ல முடியாது. முதல்ல அந்த கெமிக்கல் காம்பவுண்டோடைய ஸ்ட்ரக்சரை வரைவாங்க. அதுல கார்பன் எத்தனை இருக்கு, ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு, ஆக்சிஜன் எத்தனை இருக்கு, அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவாங்க, ஓ இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C6H12O6 இது என்னது இது? அப்புறம் அதுக்கப்புறமா தான் ஓ இந்த மாதிரி நமக்கு அதோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இது குளுக்கோஸ் தான் அப்படின்னு பேர் வைப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒரு உயிருள்ள பொருள்ல என்ன கெமிக்கல் இருக்கு அப்படின்றத தெளிவா கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு முறை. ஓகேவா? அதுக்கு அடுத்தது all the carbon compounds that we get from living tissues can be called biomolecules. சார், ஒரு உயிருள்ள திசுவிலிருந்து நீங்க பெறக்கூடிய எல்லா விதமான கனிம சேர்மங்களையும் நீங்க என்னன்னு தான் சொல்லுவீங்க, உயிரி மூலக்கூறுகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? பயோ மாலிகூல்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா? எஸ் சார். இருப்பினும் உயிரினங்கள் கனிம கூறுகளையும் மற்றும் அதன் கலவைகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கு. சார், எல்லாத்தையும் நீங்க பயோ மாலிகூல் சொன்னா கூட அதுல இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அவ்வளவா living organism have also got inorganic elements and compounds in them. How do we know this? சார், எப்படி அதை நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் அதுல இருக்கு அப்படின்றத a slightly different but destructive experiment has to be done. One weigh a small amount of living tissue, say a leaf or liver, and this is called wet weight, and dry it. All the water evaporates. The remaining material gives dry weight. Now, if the tissue is fully burnt, all the carbon compounds are oxidized to gaseous form and are removed. What is remaining is called ash. சார், என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கனிம கூறுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், ஒரு லிவிங் டிஷ்யூ நம்ம எடுத்துக்கிறோம், அது ஒரு லீஃபோ அல்லது ஏதோ ஒன்று, என்ன பண்றோம், ஒரு இலைய ஜஸ்ட் நீங்க அதை புடுங்கி காய போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிடும். எப்படி ட்ரை ஆகுது? வாட்டர்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வேப்பரா போயிடுச்சுன்னா அது என்ன ஆகும், ட்ரை ஆயிடும். சரிங்களா?
சார் அப்ப அதை மாதிரி நீங்க காய வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வெயிட் பண்ணணும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரெஷ் வெயிட், ஈரமான எடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுவே கொஞ்ச நாள் காய வச்ச பிறகு அதுல இருக்கிற தண்ணிலாம் என்ன ஆயிடும்? என்ன ஆகும்? கேசஸ் ஃபார்மும் வெளியே போயிடும், பேப்பரா வெளியே போயிடும். ஓகே, மீதி இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ரை வெயிட் அப்படின்னு சொல்றோம். மீதி இருக்கிறது உலர் எடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதனை முழுவதும் நாம் எரிக்கும் போது அனைத்து கார்பன் கலவைகளையும் வாயு வடிவில் ஆக்சிஜன் மாற்றம் அடைகின்ற பிறகு நமக்கு கிடைப்பது சாம்பல் தான். அப்புறம் என்ன பண்றோம்? போட்டு நீங்க கொளுத்துனீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது ஆஷ் கிடைக்குது. அதெல்லாம் அந்த சாம்பலை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? அதுல இருக்கக்கூடிய என்னென்ன கனிமங்கள் இருக்கு அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. புரியுதா? எஸ் சார். சரி, இப்பதான் நம்ம வந்து வீடுகள்ல கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துறோம். கரெக்டா? அதுக்கு முன்னாடி விறகு அடுப்பு. ரைட், விறகடுப்புகள்ல கிடைக்குது இல்ல, சாம்பல் கிடைக்கும், பாத்துக்கிறீங்களா? எரிச்ச உடனே அந்த சாம்பல் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவீங்க? பாத்திரம் விளக்க பயன்படுத்துவீங்க. வெரி குட். அப்புறம் பல் தேய்க்க யூஸ் பண்ணுவோம். பல் தேய்க்க யூஸ் பண்ணுவீங்க. வெரி குட். முக்கியமானது உரமா போடு. எஸ், கழனிக்கு எடுத்துட்டு போயிட்டு ஓரமா கொட்டுவாங்க. சரிங்களா? அப்ப அதுல என்ன இருக்கு? கனிம மூலக்கூறுகள் இருக்குப்பா அதுல. சரிங்களா? அதனால அதை எடுத்துட்டு போயிட்டு அங்க கொட்டுறத நீங்க பார்க்கலாம். சரி, அப்ப எதை எப்படி, அப்ப இதனுடைய ட்ரை வெயிட்டை வச்சுதான் நம்ம அங்க சொல்லணும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது அதுல என்னென்னலாம் இருக்கு? The ash contains inorganic elements like calcium, magnesium, etc. அதுல வந்து அந்த சாம்பல்ல வந்து சல்பேட் மற்றும் பாஸ்பேட் போன்ற கனிம சேர்மங்கள் அமிலத்துல கரையக்கூடிய பகுதிகளில் இருப்பதை உங்களால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். அடுத்தது, while analyze for compounds gives an idea the kind of organic and inorganic constituents present in the evolution. நீங்க இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த வகையிலான ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இந்த உயிரினத்துக்குள்ள இருக்கு அல்லது இல்ல அப்படின்றது தெளிவா நம்மால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது, from a chemistry point of view, one can identify functional group like aldehyde, ketone, aromatic compounds, etc. அதாவது தனிமங்களை பகுப்பாய்வு செய்வது அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஒரு 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 வேதியியல் ஆசிரியர், சரியா, வேதிய கண்ணோட்டத்துல நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பார்ட்ல நமக்கு ஆல்டிகைடு குரூப் இருக்கு, கீட்டோன் குரூப் இருக்கு, அரோமேட்டிக் குரூப் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, அவங்க கிட்ட போயிட்டு மத்த நோட்டத்தெல்லாம் கண்ணோட்டத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன மாதிரியான காம்பவுண்ட், கெமிக்கல் காம்பவுண்ட், அதிலும் குறிப்பா கீட்டோனா ஆல்டிகைடா அந்த மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஒரு உயிரியல் கண்ணோட்டத்துல சார் அதே ஒரு டிஷ்யூ எடுத்து ஒரு பயாலஜிஸ்ட் கிட்ட கொடுத்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, அதுல இருக்கக்கூடிய என்னது அமினோ அமிலங்கள், நியூக்ளிக் அமிலங்களுடைய காரங்கள், கொழுப்பு அமிலங்களை பத்தி அவங்க எடுத்து சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. பட் ஃப்ரம் a biological point of view we shall classify them into amino acid, nucleic acid, nucleotide bases, fatty acids, etc. சரிங்களா? இதான் கெமிஸ்ட்ரி அனலைஸ் பண்றவங்களுக்கும் பயாலஜி அனலைஸ் பண்றவங்களுக்கும் வித்தியாசம்னு சொல்றோம். புரியுதா? எஸ் சார். ரைட். நெக்ஸ்ட், இப்போ வந்து உயிரியல் கண்ணோட்டத்துல அமினோ அமிலங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் containing an amino group and an acidic group are substituents on the same carbon, that is alpha carbon. Hence they are called alpha amino acid. சரிப்பா, அமினோ அமிலங்கள் அப்படின்றது என்ன சார்? அமினோ அமிலங்கள் அப்படின்றது ஒரு கரிம சேர்மம், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு.
அந்த அமினோ அமிலத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஒரு அமினோ தொகுதி, ஒரு கார்பாக்சிலிக் தொகுதி, சரிங்களா? இதெல்லாம் ஒரே கார்பன்ல பதிலீடாக கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த பதிலீடு ஒரே கார்பன்ல, அதாவது ஆல்பா கார்பன், பீட்டா கார்பன் நம்ம சொல்லிட்டே போவோம். ஃபர்ஸ்ட் கார்பனான அந்த ஆல்பா கார்பன்லயே இதெல்லாம் இணைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு பேரு ஆல்பா அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. சார் ஒண்ணுமே புரியலையா? இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு தெரியும் கார்பனோட இணைதிறன் எத்தனை? 4 சார். 4. சரியா? இங்க கார்பன், ஒரே ஒரு கார்பன் தான் இங்க இருக்கு. அப்ப இந்த கார்பன்ல இது என்ன தொகுதி? அமினோ தொகுதி. அமினோ தொகுதி. இது என்ன தொகுதி பாருங்க? கார்பாக்சிலிக் தொகுதி. சரிங்களா? அண்ட் இது ஆர் தொகுதி. கேள்விப்பட்டது இல்லையா? எஸ் சார். அப்ப இது ஹைட்ரஜன் தொகுதி. அப்ப இந்த ஒரே கார்பன்ல தான் அமினோ தொகுதியும் பிளஸ் இந்த கார்பாக்சிலிக் தொகுதியும் இணைஞ்சிருக்கு. அது இந்த கார்பனுடைய பொசிஷன் என்ன அப்படின்னா ஆல்பா. சரியா? இது என்ன கார்பன்? ஆல்பா கார்பன். அப்ப இந்த அமினோ அமிலத்தை என்னன்னு சொல்லலாம்? ஆல்பா அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சார். சொல்லலாம். சரியா? ஒரே ஒரு கார்பன், அந்த கார்பன் ஆல்பா, அதனால அந்த அமினோ ஆசிட் நம்ம என்ன சொல்றோம்னா ஆல்பா அமினோ ஆசிட். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆர் தொகுதி. இந்த ஆர் தொகுதியில எது இணையுதோ அதன் அடிப்படையில அமினோ அமிலங்கள் வந்து வேரி ஆகலாம். ஆர் தொகுதின்றது மிக முக்கியமான ஒன்று. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி. There are 4 substituent groups occupying the 4 valence position. அதாவது 4 இணைதன் தொகுதியில நான் சொல்றேன், கார்பனுக்கு 4 இணைதன் சொல்லிட்டேன். 4 பதிலீடு தொகுதிகளை ஆக்கிரமிக்கின்றன. அவைகள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று ஹைட்ரஜன் தொகுதி, இன்னொன்று கார்பாக்சில் தொகுதி, 3வது அமினோ தொகுதி, 4வது ஒரு நிலையற்ற தொகுதியான ஆர் தொகுதி. அது வந்து வேரியபிள். ஏன்னா எது அந்த இடத்துல இணையுதோ அதன் அடிப்படையில அது மாறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். There are 4 substituent groups occupying the 4 valency position. These are hydrogen, carboxyl group, amino group and a variable group designed as R group அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இதுதான் ஒரு அமினோ அமிலத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகள். அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ. இது ஆர் தொகுதி கீழகத்து, இது வந்து கார்பாக்சிலிக் தொகுதி, இது வந்து அமினோ தொகுதி, இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம். அப்ப இந்த ஆர் தொகுதியில எது இணையுதோ அதன் அடிப்படையில தான் என்ன வேறுபடும்? என்ன வேறுபடும் கேட்டேன். அல்பா தொகுதி. ஆமா, அமினோ அமிலத்தோட பேரு வேரி ஆகும்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஆல்பா தொகுதினா இதுல இணைஞ்சிருக்கத்தானே ஆல்பா தொகுதி, அவ்வளவுதானே சார். இந்த இடத்துல ஆர் தொகுதியில மெத்தில் வந்து இணையுதா, எத்தில் இணையுதா, அதை பொறுத்து அந்த அமினோ அமிலத்தினுடைய பெயர் மாறுபடும் சொல்றோம். புரியுதா? ரைட். அப்ப அந்த ஆர் தொகுதியில யார் யாரெல்லாம் இணையலாம், யாரெல்லாம் இணைஞ்சா அந்த அமினோ அமிலத்துக்கோட பேர் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். Based on the nature of R group, there are many amino acids. சரிங்களா? இந்த ஆர் தொகுதியில இணைவதன் அடிப்படையில எது இதெல்லாம் வந்து இணைகிறது, அதன் அடிப்படையில பல்வேறு விதமான அமினோ அமிலங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இருப்பினும் புரதங்களில் காணப்படுவதன் அடிப்படையில் 20 வகைகள் மட்டுமே உள்ளன. above those which occur in proteins are only of 20 types. இந்த இடத்துல அன்லைன் பண்ணிக்கோ. மொத்தம் எவ்வளவு அமினோ அமிலங்கள் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லணும்? 20 டைப். 20. சரியா? நம்ம என்சிஆர்டில கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். நல்லா கவலைப்படாம 20 அமினோ அமிலங்கள் இருக்கு அப்படின்றது சொல்லுங்க. அமினோ அமிலத்தின் ஆர் தொகுதியில்
ஹைட்ரஜன் வந்து இணைஞ்சா அதுக்கு பேர் கிளைசின், மெத்தில் தொகுதி இணைஞ்சா அலனைன், ஹைட்ராக்சி மெத்தில் தொகுதி இணைஞ்சா சிரைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்த பாருங்கப்பா, இந்த படத்தை பாருங்க. இது அமினோ அமிலம். இந்த அமினோ அமிலத்துல இங்க பாருங்க, இதான ஆர் தொகுதி. எஸ், இது அமினோ தொகுதி, கார்பாக்சில் தொகுதி, இது ஹைட்ரஜன் தொகுதி, இதுதான் அமினோ தொகுதி. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமினோ அமிலத்துல ஆர் தொகுதியில ஹைட்ரஜன் இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து பைண்ட் ஆச்சுன்னா அந்த அமினோ அமிலத்துக்கு பேர் என்னப்பா? கிளைசின். கிளைசின். அதே இந்த ஆர் தொகுதியில மெத்தில் தொகுதி, மெத்தில் தானே, CH3ன்றது மெத்தில் தானப்பா, அது இணைஞ்சா அதுக்கு பேரு அலனைன். அதே மாதிரி அமினோ அமிலத்துல ஆர் தொகுதியில ஹைட்ராக்சி மெத்தில் இணைஞ்சா அதுக்கு பேர் என்னப்பா? நமக்கு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆர் தொகுதியில என்ன பொருள் வந்து இணையுது, அதன் அடிப்படையில அமினோ அமிலங்களுடைய வகையினங்கள் மாறும் அப்படின்றது தெரியும். புரியுதா? ரைட். அடுத்தது, the R group in this proteinaceous amino acid could be a hydrogen. The amino acid is called glycine. A methyl group alanine, hydroxymethyl serine, etc. There are 20 are shown in figure 9.1. 20 இருக்குன்றத அடுத்த ஒரு படத்துல நாம நீங்க பார்க்கலாம். The chemical and physical properties of amino acid are essentially of the amino, carboxyl and the R functional group. அதாவது ஒரு அமிலத்தினுடைய இயற்பிய தன்மை அல்லது வேதித்தன்மை எதன் அடிப்படையில நீங்க சொல்லலாம் அப்படின்னா, அங்க என்ன மாதிரியான அமினோ தொகுதி இணைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான கார்பாக்சைல் தொகுதி இருக்கு, எந்த மாதிரியான ஆர் தொகுதி இருக்கு, இதன் அடிப்படையில தான் அதனுடைய இயற்பிய மற்றும் வேதிய தன்மையை உங்களால சொல்ல முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. அமினோ மற்றும் கார்பாக்சில் தொகுதியின் அடிப்படையில் அமினோ அமிலங்கள் அமிலமாகவோ, ஃபார் எக்ஸாம்பிள் குளுட்டமிக் அமிலம், காரமாகவோ லைசின், அல்லது நடுநிலைத்தன்மை கொண்டதாகவோ இருக்கலாம். இந்த இடத்த நீங்க அன்லைன் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்வி வரலாம், அமிலத்தன்மை கொண்ட அமினோ அமிலம் எது அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்? குளுட்டமிக் அமிலம். காரத்தன்மை கொண்டதுன்னா சரி, அல்லது நியூட்ரல் நடுநிலைத்தன்மை கொண்டதுன்னா இது அப்படியே அன்லைன் பண்ணி வைங்க. ஓகே, பண்ணியாச்சா? ரைட். இங்க பாருங்க, இது வந்து குளுட்டமிக் அமிலம், அமிலத்தன்மை கொண்ட அமினோ அமிலம். இது வந்து லைசின். லைசின்ன்றது என்னது? இது வந்து வேலைன். இது நியூட்ரல். நியூட்ரல். இது நான் கரெக்டா ஞாபகம். ரைட். அதே மாதிரி சிமிலர்லி there are aromatic amino acids. சார் என்ன மாதிரியான ரிங் இருக்கு? டைரோசின், பெனிலாலனைன், டிரிப்டோஃபான், அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். இங்க பாருங்க, இப்படி இருந்தா அரோமேட்டிக் அமினோ அமிலங்கள்ல இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு டிரிப்டோஃபான். சார் இங்க இருக்கா, இது வந்து டிரிப்டோஃபான், இது வந்து தைரோசின், இது வந்து பினைல் அலனின். இந்த மாதிரி நீங்க அதையும் பிரிக்கலாம் அரோமேட்டிக் கொண்ட. அப்ப கேள்வி வந்து அரோமேட்டிக் அமினோ அமிலங்கள் எக்ஸாம்பிள்னா டைரோசின், பினைல் அலனின், டிரிப்டோஃபான், மூணுத்தையும் சொல்லலாம். ஓகேவா? எஸ் சார். நெக்ஸ்ட், அமினோ அமிலங்களின் குறிப்பிட்ட இந்த தன்மை அமினோ மற்றும் கார்பாக்சிலிக் தொகுதியின் அயனியாக்கும் தன்மை ஆகும். சரிங்களா? எனவே வெவ்வேறு pH முடிவில் அமினோ அமிலங்கள் வடிவமானது மாறும். சார் pH அங்க எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில இதுதான் நேச்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. A particular property of amino acid is the ionizable nature of amino and COH என்ன தொகுதிப்பா? கார்பாக்சிலிக். கார்பாக்சிலிக். Hence in a solution of different pH the structure of amino acid changes. சார் அப்ப அமினோ அமிலத்தின் வடிவம் எதன் அடிப்படையில மாறும் அப்படின்னு கேள்வி வந்தா அதுக்கு பதில் என்னப்பா?
pH என்ன மாதிரியான pH இருக்கு? அமிலத்தன்மையா, காரத்தன்மையா, அல்லது நியூட்ரலா? அதன் அடிப்படையில அது மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். முக்கியமானது இந்த படத்துல கொடுத்திருக்கேன் பாருங்க. இது உங்களுக்கு இருக்கா? படமா கொடுத்திருக்கேனா பாருங்க, தமிழ் மீடியம் பசங்க. இந்த 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 வேணுமா இது எழுதிக்கங்க. ஸ்விட்டர் அயான். ஸ்விட்டர் அயான். இது நீட்ல எப்படி வந்திருக்குப்பா. இது ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே கொண்டு இருந்தா அதை வந்து நம்ம ஸ்விட்டர் அயனிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு அமிலம் பாசிட்டிவா நெகட்டிவா அல்லது ரெண்டுமே கொண்டிருக்கா? ரெண்டுமே கொண்டிருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்விட்டர் அயான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து பாசிட்டிவ் மட்டும், இங்க வந்து நெகட்டிவ் மட்டும். ஆனா இந்த இடத்துல ரெண்டும் இருக்கு, அதனால இது ஸ்விட்டர் அயான். நோட் பண்ணியாச்சா? ரைட். நெக்ஸ்ட் இந்த இப்போ வந்து நம்ம வந்து கரைஞ்சக்கூடிய பகுதியை பார்த்தோம். இப்போ கரையாத பகுதி எடுத்து ஃபில்டர் பண்ணும்போது கரையாத பகுதி இருக்குது இல்ல, அதில் இருக்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். லிப்பிடுகள் பொதுவா நீர்ல கரையாது. லிப்பிட்ஸ் ஆர் ஜெனரலி வாட்டர் இன்சாலிபிள். கரெக்ட் தானே? ஏதாவது கொழுப்பு பொருட்களை தண்ணியில போட்டீங்கன்னா கரையுமா? கரையாது. அப்படியே தான் இருக்கும். இவைகளை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? எளிய கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. A fatty acid has a carboxyl group attached to an R group. R தொகுதியில கார்பாக்சிலிக் தொகுதி அட்டாச் ஆகி இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு ஃபேட்டி ஆசிட்னு சொல்றோம். புரியுதா? கொழுப்பு அமிலத்துல R தொகுதியில கார்பாக்சிலிக் தொகுதி அமைஞ்சிருந்தா அதை நாம ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல பாருங்க, ஆர் தொகுதியில என்ன அமைஞ்சிருக்கு? என்ன இணைஞ்சிருக்கணும்? கார்பாக்சைல் தொகுதி அட்டாச் ஆகி இருந்தா அது வந்து ஃபேட்டி ஆசிட். இது ஒரு ஃபேட்டி ஆசிட் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. இந்த ஆர் தொகுதியானது மெத்தில் தொகுதியாகவோ அல்லது எத்தில் தொகுதியாகவோ அல்லது அதிக எண்ணிக்கை கொண்ட மீத்தின் தொகுதியாகவோ இருக்கலாம். இங்க ஃபேட்டி ஆசிட்ல அது மெத்திலோ எத்திலோ அல்லது மீத்தின் தொகுதியாக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? The R group could be methyl or ethyl or higher number of methyl groups 1 carbon to 19 carbon. இதையும் நீங்க ஞாபகத்தை வச்சுங்க. ரைட். இங்க பாருங்க, இது வந்து கொழுப்பு அமிலத்தினுடைய ஒரு அமைப்பு. கொழுப்பு அமிலத்தினுடைய ஒரு அமைப்பு. இது இங்க இருக்கிறது ஆர் தொகுதி அண்ட் இங்க இருக்கிறது கார்பாக்சிலிக் தொகுதி. இப்படிதான் இருக்கும் கொழுப்பு அமிலங்கள். ரைட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது நீட்ல ஆல்ரெடி வந்த கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் பால்மிட்டிக் ஆசிட் ஆஸ் 16 கார்பன்ஸ் இன்க்ளூடிங் கார்பாக்சிலிக் கார்பன். அதாவது கார்பாக்சிலிக் கார்பன் உட்பட, இட் மீன்ஸ் இந்த இடத்துல பாருங்க, இதான் கார்பாக்சிலிக் கார்பன். இதான கார்பாக்சிலிக் தொகுதின்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த கார்பன் உட்பட இது 1ன்னு வச்சுக்கோங்க, 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. எத்தனை மொத்த கார்பன் இருக்கு? 16 கார்பன். அதாவது இன்க்ளூடிங் கார்பாக்சிலிக் கார்பன். அப்ப நம்ம கேள்வி வரலாம்,
பால்மெட்டிக் அமிலத்துல எத்தனை கார்பன் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவீங்க? 16 கார்பன் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அராகிரோனிக் அமிலத்துல கார்பாக்சிலிக் கார்பன் உட்பட மொத்தம் எத்தனை இருக்கான்? 20 கார்பன். அப்ப கேள்வி கேட்கலாம், 16 கார்பன் கொண்டது எது, 20 கார்பன் கொண்டது எதுன்னு கேள்வி வரலாம். சோ பி ரெடி, உஷாராவே இருந்துக்கும். சரி, இது ரெண்டுமே முக்கியம். அதுக்கு அடுத்தது சார், இந்த கொழுப்பு அமிலங்களை ரெண்டா பிரிக்கலாம். சரியா? சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டி ஆசிட்டை பிரிக்கலாம். ஃபேட்டி ஆசிட்ஸ் could be saturated without double bond or unsaturated with one or more carbon double bonds. சரிங்களா? அதாவது கொழுப்பு அமிலங்களை ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு நிறைவுற்ற கொழுப்பு அமிலம். அப்ப நிறைவுற்றதுல என்ன பாண்ட் இருக்கும்? கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கும். மறக்காதீங்க. அதாவது இப்படி ஞாபகம் வச்சுங்க, சேச்சுரேட்டட் சிங்கிள் பாண்ட், சேச்சுரேட்டட் SS சிங்கிள். ஓகேவா? S ஃபார் S அப்படி வச்சுக்கலாமா? அப்ப இதுவே டபுள் பாண்ட் இருந்தா அதுக்கு பேரு அன்சேச்சுரேட்டட். ஓகே, ரைட். இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்றேன். இங்க பாருங்களேன், இது வந்து சேச்சுரேட்டட். கார்பன் இடையே என்ன பாண்ட் இருக்குப்பா? சிங்கிள் பாண்ட் தானே இருக்கு. அது சேச்சுரேட்டட், நிறைவுற்றது அப்படின்னு சொல்றாங்க. அன்சேச்சுரேட்டட்ல நீங்க இங்க பாருங்களேன், கார்பன் இடையே ஏதாவது ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இருந்தா கூட அது என்னதான் வரும்? அன்சேச்சுரேட்டட், நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள்ல வரும். ஞாபகம் வச்சுங்க. another simple lipid is glycerol which is trihydroxypropane. சார், எளிய லிப்பிடுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லணும்? கிளிசரால். சிம்பிள் லிப்பிடுக்கு எக்ஸாம்பிள் என்னது? கிளிசரால். இதை நீங்க என்னன்னு கூப்பிடலாம், இதை வேற மாதிரி சொல்லலாம்னா ட்ரைஹைட்ராக்சிப்ரோபேன். இங்க பாருங்களேன், இதெல்லாம் நீங்க கெமிஸ்ட்ரியில நீங்க படிச்சிருப்பீங்க. 1 2 3 கரெக்டா? ப்ரோபேன் இதை வச்சு தானே சொல்லுவீங்க. அண்ட் 1 2 3 ஹைட்ராக்சி தொகுதி இருக்கா? அதனால கிளிசராலோட இன்னொரு பேர்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்லலாம்? ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன். அது ஒரு சிம்பிள் லிப்பிட். ஓகேவா? ஓகே சார். அதிகப்படியான லிப்பிடுகள் கொழுப்பு அமிலங்களையும் கிளிசராலையும் கொண்டு இருக்கின்றன. இங்க பாருங்க, லிப்பிடுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்க்கும்போது இது கிளிசரால், கிழக்கத்துல யாரு? கொழுப்பு அமிலங்கள். இது ரெண்டுத்தையும் சேர்ந்தே கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. Hence, fatty acids are found esterified with glycerol. எனவே இங்க கொழுப்பு அமிலங்கள் ஒரு எஸ்டராக்கப்பட்ட நிலையில எது கூட சேர்ந்து இருக்கு? கிளிசரால் கூட சேர்ந்து அமைந்துள்ளன. கொழுப்பு அமிலங்கள் கிளிசராலுடன் சேர்ந்து எஸ்டராக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. சரிங்களா? அத நீங்க எப்படிலாம் சொல்லலாம்? they can be then monoglyceride, diglyceride and triglyceride னு நீங்க அதையும் பிரிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து மோனோகிளிசரைடு, சாரி இது மோனோ, இது டைகிளிசரைடு, இது வந்து ட்ரைகிளிசரைடு. ஓகேவா? இந்த மாதிரியும் நீங்க அதை வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது, these are also called fats and oils based on melting point. சார், இந்த கொழுப்பு அமிலங்கள் உருகு நிலையினுடைய அடிப்படையில் உருகக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்து இதை என்ன சொல்றாங்க? கொழுப்புகள் மற்றும் எண்ணெய்கள்னு ரெண்டா பிரிக்கலாம். சரிங்களா? எண்ணெய்களை பொறுத்து மட்டும் மிக குறைந்த உருகு நிலையை கொண்டிருக்கிறது. எக்ஸாம்பிள் நல்லெண்ணெய். இதனால் தான் குளிர்காலத்திலும் எண்ணெயாகவே இருக்கு. பார்த்துருக்கீங்களா? நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் குளிர்காலத்துல எது அதோட நேச்சரை இழக்காம அப்படியே இருக்கும்? ஆனா தேங்காய் எண்ணெய் என்ன ஆகும்? ஆமா, கட்டி ஆயிடும். அதாவது நேச்சுரலான தேங்காய் எண்ணெய் கட்டி ஆயிடணும், கெமிக்கல் போட்டுருந்தாங்கன்னா கட்டி ஆகாது. இதுதான் வித்தியாசம். சரிங்களா? ரைட். அப்ப பொதுவா எண்ணெய் அப்படின்னு எடுத்துட்டு ஆயில் எடுத்துட்டுன்னா குறைவான உருகுநிலை கொண்டது. அப்ப கொழுப்பு அதிக உருகுநிலை கொண்டது. சரிங்களா? ரைட். இது ரெண்டு இதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. நமக்கு தேவை ஜிஞ்சிலி ஆயில் வந்து லோயர் மெல்டிங் பாயிண்டை கொண்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
Some lipids have phosphorus and a phosphorylated organic compound in them. சில லிப்பிடுகள் பாஸ்பரஸையும் பிளஸ் பாஸ்பரிகரணம் அடைந்த ஆர்கானிக் காம்பவுண்டையும் கொண்டிருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம்னா பாஸ்போலிபிடுகள்னு சொல்லலாம். சரியா? பாஸ்போலிபிடுகள் எங்க சார் இருக்கும் அப்படின்னா செல் சவ்வு, ஏற்கனவே செல் சவ்வுன்னு ஒன்று படிச்சிருப்போம். சரிங்களா? அதுல இருக்கிறது தான் பாஸ்போலிபிட். எக்ஸாம்பிள் லெசித்தீன். ஆன்லைன் பண்ணி வச்சுக்கோ. லிப்பிடை பொறுத்து மட்டும் இல்ல, பாஸ்பரஸும் பிளஸ் பாஸ்பரிகரணம் அடைந்த கரிமச்சேர்மங்களையும் கொண்டிருக்கும். எக்ஸாம்பிள் லெசித்தீன். நீங்க ஏற்கனவே நம்ம செல் மெம்பரேன் படிச்சோம், செல் சவ்வு. அதுல இந்த மாதிரி இருக்கும் பாஸ்போலிபிட் பைலேயர். படிச்சுமா? எஸ் சார். Lecithin is one example. Some tissues, especially the neural tissues, have lipids with more complex structures. சரிங்களா? இதான் லெசித்தின், இந்த முட்டையில் இருக்கக்கூடியது. சில நரம்பு திசுக்கள் மிகவும் சிக்கலான அமைப்பை கொண்ட லிப்பிடுகளை கொண்டிருக்கணும். இந்த இடத்துல நீங்க அலைன் பண்ணி வச்சுக்கோ. மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிப்பிட் எங்க இருக்குன்னு கேட்கலாம். நரம்பு திசுக்கள்ல காணப்படுது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட், வாழும் உயிரினங்கள் எண்ணற்ற கார்பன் சேர்மங்களை கொண்டிருக்கின்றன. நிறைய கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஒரு லிவிங் ஆர்கனிசத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்றோம்னா ஹெட்ரோசைக்ளிக் ரிங், பல் வகை அணு வளையங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஹெட்ரோசைக்ளிக் ரிங்லாம் என்ன லிவிங் ஆர்கனிசத்தில் இருக்குன்றத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? கண்டிப்பா இதெல்லாம் நீங்க நடத்தின அன்னைக்கே போய் படிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை. இன்னொரு நாளைக்கு படிக்கலாம்னா கண்டிப்பா மறந்துடுவீங்க. ஓகே, இன்னைக்கே படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பிசிக்ஸ் கிளாஸ் ரெடி ஆயிடுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.